ஹாய் காய்ஸ், இது உங்கள் சாய்பே கேமிங். இன்றைக்கி என்ன விளாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் தான் விளாட போகிறோம். இது பார்ட் 3. இப்போ எதுலேருந்து விளாண்டமோ அதுலேருந்து விளாடுவோம். லோட் பண்ணி வச்சாச்சு. லோட் ஆயாச்சு. வந்துட்டு நம்ம எது வரை விளாண்டோமோ இங்கே பாக்ஸ் மாதிரி இருக்கான்னு பார்த்துப்போம். முதல்ல அந்த நடுவில் உள்ளதை போய் பார்த்துப்போம் என்னான்னு. கேட் பேரே மங்கமாரி. The temple of Thanos, god of death, is in the walls, lies. It's the world immortal center. ஒன்றுமே புரியல, இது ஒன்றும் புரியல. கண்டினியூ கொடுத்துட்டு டக்குன்னு போகணும். இப்போ அங்கே ஒரு கதவு இருக்கு, அதை திறந்துட்டு போக வேண்டியதான் நம்ம. ஸோ இந்த கதவை தான் திறந்து உள்ள பாக்ஸ் இருக்கும் ஏமாந்தோம். கடைசியில் அது லிஃப்ட்டு மாதிரி இருக்குது, எடுத்துவிடுவோம். மேலே ஏற்று எங்கே தானே வரீங்க? என்னடா இது? ஐயோ அடிக்கிறோம், அது அடிக்கணும். சொல்லிட்டு அடிக்கணும். அவ்வளோதான். தூக்கி அப்படி சொல்லணும்னா சொல்லணும், அவ்வளோதான். அடிக்கிறதான் வேற மாதிரி பாருங்க. என்ன சொல்லிட்டான் பாருங்க. அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. என்னடா எல்லா தண்ணியும் நார்மலாக வருது, ஒரே தண்ணி ரத்தக்கரையில் ஓடுது. இப்போ என்ன பண்ணோம்? இல்லை ஏறலாம் முடியல. டோருக்கு போய் இப்போ போக வேண்டியதான். போனால் என்னடா இங்கேயும் நிற்கிறீங்க? ஐயோ நல்லா சொல்லிட்டு அவ்வளோதான் வேறு மாதிரி சுற்றி போடுறான். அவளே இங்கே வருங்க, தூக்கி போடுறதுலாம் தடுத்துக்கிட்டு இருக்கோம். லேப்டாப் ஆக்கி வச்சிருக்காரு, அப்சர்வேஷன் ஆக்கி வச்சிருக்காரு லேப்டாப். இங்கே வருங்க, தூக்கி போடுறதுலாம் வண்டிக்கிட்ட போகுது. கான்சிரோட்டாக்கி தான் இல்லை, அது இருந்தால் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். இங்கே எவனும் உள்ள வாங்க போகலாம். நேராக நான் சறுக்கணுமா? கம்ஃபர்ட்டு நான் சரிக்கிட்டு போய் எக்ஸ்ட்ரா கொடுத்தோடனே குடிக்கணுமா? பாருங்க, கரெக்டாக பண்ணியாச்சு. அவ்வளோதான். பாக்ஸு திறந்துக்கலாம். உசுறு கம்மியாக இருக்குது. பாக்ஸு திறந்ததுக்கப்புறம் உசுறு ஏறிட்டு கடா கட்டுறாங்க. என்ன இது? ஒட்டக்கண்ணு முடிச்சுட்டா இவன் முடியுமா? ஐயோ ஒட்டக்கண்ணு குரங்கே அதான் தெரியுமே, எல்லோரும் கொடுத்தா ரோல் பண்ணோன்னு. சரி, அவ்வளோதான். சே போனால் யாருங்க? ஐயோ என்ன இப்படி சொல்லி அடிக்கிறான்? ஐயோ ஐயோ காட்டோஸ். ஐயோ என்னடா அதில் விட்டு முடிக்கிறானே. என்ன பிடிச்சிட்டான்? ஐயோ தூக்கி சொல்லுறான். எவ்வளோ பண்ண முடியலைங்க. குளிச்சுட்டு போனாலும் கீழே தள்ளுது. மாட்டான் என்னடா குளித்தாலும் குடிக்கிறான். இன்னதில் நாயாவது எந்த எதுக்குள்ள அடிக்கிறானே. ஓட்டிட்டு போனாலும் அடி விழுவுது. ஐயோ மறுபடியும் சொல்லு. ஐயோ பத்து தானே இருக்கு. ஐயோ அடிக்கிறான் நல்லா மாட்டிக்கிட்டான். சரி கம்மியில் விட்டு சொல்கிறான். 1 உயிர் தான் இருக்குது. ஐயோ வேறு தூக்கி அடிக்கிறான். குடிக்கணும் இவனை. தப்பிச்சாச்சு. இப்படியே தப்பிச்சுட்டு இருந்தால் சந்தில் விட்டு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான் செத்துருவேன். கலா இன்னும் கொஞ்சம் தான். அப்பாடி ஐயோ சொட்டு உயிர். அப்பா என்ன அடி வச்சுட்டான். ஓ முடிச்சிடலாம். சொட்டு உயிர் தான், முடிச்சிடலாம். இன்னும் சாவலைங்க, இன்னும் இவன் சாவலுங்க. ஐயோ என்ன நடக்க போதோ. முடிச்சிட்டான், தூக்கி விட்டுஞ்சிட்டான். அவ்வளோதான், செத்தாச்சு. உங்களுக்காக மறுபடியும் அதை போடுறேன். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு
செக் பாயிண்ட் இல்லாமல் அந்த பாக்ஸ் கிட்ட விட்டானோ. சரி பாக்ஸை திறந்துட்டு உசுரை எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. பவரை கன் இது கத்திக்கு பவரை பண்ணிக்கலாம். கத்தியை லெவலப் பண்ணிக்கலாம் காய்ஸ். லெவலப்பு போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும். மற்றதெல்லாம் எதாவது இருக்கான்னு பார்த்தா என்ன எல்லாம் கொஸ்டின் மார்க்காக கட்டுது. ஒன்றுமே புரியல. இப்போ கத்தியை போட்டு டக்குன்னு இது பண்ணோம். கத்தி நல்லா லெவலப் பண்ணிட்டு எப்பா ஃபுல்லாக லெவலப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கு பாருங்கள் சண்டை. இப்போ தாங்க இருக்குது சண்டை. தூக்கி சொல்லுவோங்க எல்லாத்தையும். இப்போ இந்த ஒத்தகண்ணுக்காரனை கதற விட்றவங்க சட்டியோட. சரி ஜட்டி போடலாம். கோமணம் கட்டிடலாம். கோமணத்தை விட்டு ஓட விட்றோம். எல்லோரும் கொடுத்து டக்குன்னு உருளை விட்டா பாருங்க தூக்கி சொல்லணும். அங்கே வருங்க காய்ஸ். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் காய்ஸ். ரெண்டாவது தான் காய்ஸ் உருண்டு ஓடி டக்குன்னு தப்பிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க பிடிக்க ட்ரை பண்ணுறான், பிடிக்க முடியல. இங்கே பாருங்க அவ்வளோதான் காய்ஸ். தூக்கி சொருவிட்டு எப்பா பார்த்தீங்கன்னா அவன் கம்பியிலே தூக்கி சொருகிறான். ஐயோ கத்துறது வேற ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. டக்குன்னு தூக்கி இவனை அடித்து முடிக்கணும். ஐயோ அவன் பாருங்க அவ்வளோதான் சொல்லிட்டு அடிக்கிறான். காற்றுலையே அவன் மேலே ஒரு அடி விழுவுல. இவனும் சொல்லிட்டு கிராட்டோஸே அடிக்கிறான். டக்குன்னு இவனை முடிக்கணும் வேற. ஐயோ சுருட்டு போனால் உருண்டு போனால் என்னைக்கு முடிக்கிறது. அவ்வளோதான் போட்டு ஒரு அடி அடித்தா மறுபடியும் எழுந்திரிச்சு நிற்பான். சரி மறுபடியும் தூக்கி சொல்லட்டுனா உருட்டிட்டு போகலாம். அவ்வளோதான் அடி சும்மா தூக்கி சொரு இப்படி தூக்கி அப்படி போட்டாங்க கிராட்டோஸை. மறுபடியும் தூக்கி சொல்லலாம் அடி எழுந்துச்சு கம்பியில் தூக்கி அடித்தான். அவ்வளோதான் உருண்டு போகணும் பிடிக்கிறதுக்குள்ள. ஓ ஃபஸ்ட்டா பாதி காலி உயிர் காலி பாதி உயிர் காலி உயிர் காலி. ஐயோ ஒரு அடி கூட அவன் மேலே விழுவ மாட்டேங்குதே. நான் என்ன பண்ணுவேன் டக்குன்னு ப்ரோ. ஐயோ கிராட்டோஸு நான் கிராட்டோஸ். பட் கிராட்டோஸ் மேலே தப்பு இல்லை, விளாட்ற என் மேலே தான் தப்பு இருக்குது. அவ்வளோதான். ஓ மறுபடியும் ஒரு அடி சிந்திரிப்பான். இது என்னத்தில் நியாயம்? இவன் அடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஓடிடும் போல வீடியோக்கு. இப்படி தூக்கி அப்படி சொல்லட்டணும், அப்படி தூக்கி இப்படி சொல்லட்டணும். அவ்வளோதான் அவன் தூக்கி சொல்கிறதுக்குள்ளே முடிஞ்சுது காய். அவ்வளோதான் காவாசி தான் இருக்குது. தூக்கி போட்டு ஐயோ சந்தையில் விட்டு முடிச்சிடணும் நினைக்கிறேனே. நான் என்ன பண்ணுவேன் டக்குன்னு போனோம். பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு அடிக்கிறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிக்கிறான். ஐயோ பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பிடிக்கிறது தான் எனக்கு கடுப்பாக. ஐயோ காவாசி விட்டுறாங்க. காவாசி இன்னொருத்தனையும் செத்து இன்னொருத்தான் பண்ணும் போல நினைக்கிறேன் நான். ஐயோ அப்பா சொல்லிட்டு உருண்டு அடுத்தவோ காய். ஆனால் இவன் சாக மாட்டான், அது வேற விஷயம். என்ன பூசா இருக்கு இன்னும் கண்ணை தான் தூக்கி சொல்லுவான். அவ்வளோதான் இன்னடா இது. ஐயோ மீண்டும் அந்த ஆக்டோபஸா. நீ இந்த மூஞ்ச பார்க்க முடியல கேட்கல. இதை வேற காட்டுறானோ. அவ்வளோதான் செகண்டே. இப்போ என்ன இதுகிட்ட சண்டை போடணுமா யார்கிட்ட சண்டை போடணும்னு தெரில. இந்த குட்டி ஓகேயா சரி இந்த கட்டி இவனை வரணும். ஒருத்தவன் காலி நினைக்கிறேன். இவனும் காலி இவன் காலி. அவ்வளோதான் 3 பேரும் காலி. இங்கே ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை அவனும் வரல. அவ்வளோதான் தொடர்ந்தானோ டக்குன்னு போகணும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது சைடில் டப்பா இருக்கா. இந்த சைடு டப்பாவை திறந்தாச்சு. அதனால் இந்த சைடில் ஏதாவது டப்பா இருக்கான்னு பார்த்துக்கணும். ரெட் கலர் பாக்ஸ் இருக்கா திறந்தாச்சு. மேலே ஏறி டக்குன்னு உள்ளே போகணும் காய். நல்லா ஸ்பீடாக போகணும். என்ன இடம் அது ஒன்றுமே புரியல. எந்த கதவுமே இல்லை. இப்போ எங்கே போகணும் என்ன பண்ணணும்? இங்கே 2 பாக்ஸ் இருக்குது. ஆனால் இதை திறக்க முடியல. இங்கே வாங்க. இங்கே என்ன அது இங்கே வழி இருக்குது. யாருங்க அது? அக்வாமேன் ரொம்ப சில மாதிரி இருக்குது. இப்போ பிடிக்கணும். பிடிச்சி என்ன பண்ணணும்? இழுக்கணுமா தள்ளணுமா? ஒன்றுமே பண்ண முடியலையே. ஒன்றும் வர மாட்டே. சரி விடுவோம். என்ன ஓட்டு. ஐயோ சரி இந்த சைடில் எங்கேயா டப்பா இருப்பான்னு பார்ப்போம். எந்த பக்கமும் போக முடியல. ரைட்டு இந்த பக்கம் பச்சை பாக்ஸ் இருக்குது. இந்த குழி மாதிரி இருக்குது. உள்ளே போனால் தண்ணி உள்ளே விடுது.
திருப்பி கொடுத்து கீழே இறங்கன்னா இன்னும் ஒரே நெட்டு போல்டாக சுற்றிக்கிட்டு இருக்குது, அதுவும் தங்கத்தில். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அது மேலே ஏறுவோம். மேலே ஏறு, அவ்வளோதான் ப்ரோ. பாக்ஸ் இருக்குது, பாக்ஸ் டிக்கெட்டுன்னு போய் அந்த பாக்ஸ் திறக்கணும். ரெண்டு பாக்ஸு திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் தண்ணியில் இறங்கணும். அவ்வளோதான், குளிச்சாச்சு, கீழே இறங்கியாச்சு. இந்த சைடு போட்டு ஆற அழுத்தி பிடிக்கணும். இப்போ விட்டிங்கன்னா சல்லுன்னு போவான். இன்னும் இந்த கோல்டு நட்டு போடலாங்க. இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, டக்குன்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறணும். ஐயோ, இது ட்ரையாங்கிள் கொடுத்தா தான் மேலே ஏறுது. மேலே ஏறுனா இந்த பக்கம் அதை கதவு இருக்குது. சரி, சுற்றி பாக்ஸ் எதாவது இருக்கான்னு பார்த்துப்போம். ஒன்றுமே இல்லை. சரி, மேலே ஏறி இதில் போக வேண்டியதான். சைடில் பச்சை பாக்ஸ் இருக்குது, அப்பாடி குசருக்கு தேவைப்பா. எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கதவு தான் திறக்க முடியாது. அந்த கதவை நல்லா அழுத்தா தூக்குவான மேலே. கதவை தூக்கணும்னா மூடிட்டு, ஐயோ மறுபடியும் எவனாவது அடிக்க வரானா? இல்லை இந்த வந்துட்டாங்கள. அதான் சொல்லிட்டு அடிக்கணும். எப்படி சொல்லிட்டு எப்படி சொல்லிட்டு இப்படின்னு. 28, 21, 22, 24, 25, 27. ஐயோ, கூட்டக்கால போயிட்டு. பரவாயில்ல காய், போதி பின்னாடி ஒருத்தவன் ஐயோ காற்றுல அடிக்கிறானே. அவ்வளோதான் எல்லாரும் காயடி. அந்த பக்கம் ஏதாவது பாக்ஸ் இருக்கான்னு பார்த்துப்போம். அந்த பக்கம் வழியே இல்லை, என்ன பண்ணுறது? தண்ணி இப்படி ஏறி அப்படி அந்த பக்கம் வழி இருக்குது, அதில் போக வேண்டியதான். ஏய், என்ன உடையுது? ஓடுற கேட்டோம். அப்பாடி எகிரி தாவி குதிச்சிட்டாங்க. டக்குன்னு இதை ஹோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அந்த உயிரையும் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டா என்ன ஸ்பெஷல் டூ ஒன்றுமே பிடிக்கல. பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா இப்போ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் காய்ஸ். இது உங்களுக்கு சாய்பே கேமிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எது வரையும் வேணுமோ ஓவர் ரைட் கொடுத்து கொடுத்து முடிஞ்சிட்டு அவ்வளோதான் காய்ஸ், இதோட முடிச்சுக்கலாம்.